தாழ்ப்பாள் என்பது மிக ஒரு அவசியமான முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நமக்கு அந்த பூட்டு மேலே பெரிய விசுவாசத்தில் பூட்டிட்டு வரல, அது ஒரு பழக்கத்தில். அது வீடுனா என்ன செய்யணும், வெளியே வரும்போது பூட்டிட்டு வரணும். அந்த பூட்டை உடச்சி யாரும் எதுவும் பண்ண முடியாதா? பண்ணலாம். ஆனால் அதை நம்ம பூட்டிட்டு வர்றோம். பூட்டிட்டு கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையை வச்சுட்டு வர்றோம். அவர் நமக்கு பாதுகாவலர். சரி, அப்போ இந்த தாழ்ப்பாள் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. எங்கேயுமே ஒரு தாழ்ப்பாள் இருக்கும். ஒரு கதவுகளுக்கு பழைய காலத்தில் தான் பார்த்தோன்னா, உங்களுக்கு இப்போ கூட சிலருடைய வீடுகளில் இருக்கலாம், கதவு இப்போல்லாம் அதிகமும் ஒரே பாளியாக இருக்கும், ஒரே கதவு. ஆனால் இதுக்கு முன்பாக 2 பாளி கதவு உண்டு, 4 பாளி கதவு உண்டு இல்லையா? அப்போ இந்த கதவுகளுக்கெல்லாம் நிலையோடு சேர்த்து ஒரு ஏர்த்தாள், ஒரு சின்ன தாள் இருக்கும். அது போக என்ன பண்ணுறது, உள்பக்கத்தில் ஒரு பெரிய தாள் இருக்கும். அது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, திருநெல்வேலி சைட்லாம் அடித்தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இரும்பு பட்டையாகவும் இருக்கும், சிலது மரப்பட்டை இருக்கும். ஏதோ ஒரு பெரிய தாள், அது பயங்கர வெயிட்டாக இருக்கும், இரும்பாக உள்ளது. அந்த கதவுடைய நிலையில் அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த அடைக்கும்போது சாத்தும்போது கூடியது இரவு நேரத்தில் அந்த 2 கதவுக்கு சேர்த்து 2 தாள், சிலது 2 பாளி இருந்தால் அதுக்கும் 2 தாள் வச்சுருப்பாங்க. நல்ல கனமாக வெயிட்டாக இருக்கும். கடைகளில் கூட முந்தி காலங்களில், இப்போலாம் ஷட்டர் போடுறாங்க, முந்தி காலங்களில் மர பலகைகள் சேர்த்து வைக்கும்போது அதில் என்ன பண்ணுவாங்க, வெளிப்பக்கத்தில் ஒரு இரும்பில் ஒரு பெரிய தாழ்பால் போட்டு ஒரு பூட்டு போடுறத பார்த்துருக்குறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் அதனுடைய அந்த 48 பலகைகள், நிமிர்ந்து நிற்கும் பலகைகள், இந்த பலகைகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதற்கு அங்கே ஒரு 5 தாழ்பால்களை உருவாக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த கதவு பலகைகள், அந்த நிமிர்ந்து நிற்கும் 48 பலகைகளும் ஒன்றா ஜாயின் பண்ணப்பட்டு அது வெளியே வராமல் இடைவெளி இல்லாமல் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தாழ்பால் போடும்படி, அது 1 இல்லை 2 இல்லை 5 தாழ்பால்கள் போடும்படி கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்போ அந்த தாழ்பால் என்பது மிக முக்கியமான, ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும், எல்லாருடைய வீடுகளிலும், எல்லா கடைகளானாலும் எதுவானாலும் அந்த தாழ்பால் என்பது மிக முக்கியம். இப்போ அந்த கனமான பட்டைகள் இல்லாவிட்டாலும் அதுக்கு வேறு பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அப்போ தாழ்பால்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்க வேண்டாத ஒரு தாழ்பாலும் இருக்க வேண்டிய ஒரு தாழ்பாலையும் இந்த நாளில் நம்ம கொஞ்சமாக பார்க்க போகிறோம். முதலாவது கோட்டை தாழ்பால் பற்றி வேதத்தில் படிக்கிறோம். கோட்டை தாழ்பால், பாஸ் ஆஃப் அ கேசல். நீதிமொழிகள் 18:19 வசனத்திலே மிக அழகாக அதை குறித்து சொல்லி இருக்கிறது. நீதிமொழிகள் 18:19 அந்த கோட்டை தாழ்பால் பற்றி அழகாக சொல்லி இருக்குது. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது, அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். அப்போ இதில் கோட்டை தாழ்பால் ஒரு நல்லதல்லாத காரியத்துக்கு உதாரணமாக சொல்லியிருக்குது. சகோதரருக்குள்ளே இருக்கிற விரோதம் கோட்டை தாழ்பால் போல் இருக்குமா? அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்குது? கோபம் கொண்ட ஒரு சகோதரன், ஒரு கோபம் வந்ததுனால, அந்த கோபம் என்று சொல்லும்போது ஏன் கோபம் வருது? ஒரு பாதிப்பு வருகிறதுனால ஒரு கோபம் வந்துடுது, ஒரு பாதிக்கப்படுவது. அப்போ இதில் அந்த சகோதரருக்குள்ளாக வந்திருக்கிற அந்த விரோதம், அந்த பகை, அந்த உணர்வு கோட்டை தாழ்பால் போல இருக்குது. கோட்டைனாலே மிக உயரமாக இருக்கும். ஒரு பெரிய அரண்மனையுடைய கோட்டைனா எப்படி இருக்கும்? நம்மளை விட 2 மடங்குக்கெல்லாம் உயரம் இருக்கும். அந்த பெரிய கோட்டைக்கு அவ்வளோ பெரிய கதவு இருக்கும், அந்த கதவுக்கு அவ்வளோ பெரிய தாழ்பால் இருக்கும். அது என்ன அப்படின்னா அவர்களுடைய பிரிவினையை இது குறிக்கிறது. இந்த கோட்டை தாழ்பால் ஒரு பிரிவினையான விஷயத்தை குறிக்குது. அந்த பிரிவினை கோட்டை தாழ்பால் போல அவ்வளவு ஸ்ட்ராங்காக, அவ்வளவு உறுதியாக, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்போ அதை வசப்படுத்துவது மிக கடினமான விஷயம். இதில் நம்முடைய வாழ்க்கைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கோபம் கொண்ட சகோதரன், அவங்க கோபப்பட்டு இருக்காங்க அப்படி நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த கோபம் கொள்ளுவதற்காக சில நேரத்தில் அவங்க அவ்வளோ அஃபண்டடாக ஆயிட்டாங்க, அவங்க அவ்வளோ பாதிக்கப்பட்டுட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்குது. ஏன் கோபம் இருக்குது? நம்முடைய சில செயல்களாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய காரியத்தினால கோபம்.
நாம் வந்து சில நேரம் அவசரப்பட்டு சில காரியங்களை பேசிடுவோம். இல்லைன்னா சிலருடைய தன்மைகளே எப்படி இருக்குன்னா அடிக்கடி சர்ச்சைக்குரிய காரியங்களையே பேசுறது. வீட்டுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டா அடிக்கடியாக அதாவது வாதம் பண்ணுறது, விவாதம் பண்ணணும், சில டிஸ்கஷன்ஸ் வேணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி விவாதங்கள் ரொம்ப சூடு ஏறதுக்கு, ரொம்ப கோபத்துக்கு போகிறதுக்கு விட கூடாது. ஒரு காரியத்தை குறித்து நாம் வீட்டுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளணும். புருஷன் மனைவி என்று இருக்கும்போது, இல்லை பிள்ளைகளோடு கூட சரிதான், இல்லை எந்த விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டிய, விவாதிக்க வேண்டிய, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் உண்டு. அதாவது விவாதிக்க வேண்டுமே தவிர வாக்குவாதத்துக்கு போய்விட கூடாது. அப்போ இந்த விவாதம் என்பது ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும், அது ஒரு நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய உள்ளம்தான் அதுக்கு காரணம். சில நேரம் நமக்கு ஒரு ப்ரைவேட் பர்சனல் அஜெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா, இதை எப்படியாவது சொல்லி சம்மதிக்க வச்சு இந்த காரியத்தை நடத்திடணும், இதை எப்படியாவது வாங்கிடணும், இதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும். இப்படி நமக்குள்ளாக ஒரு தனிப்பட்ட ஒரு 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 காரியம், ஒரு அஜெண்டா நமக்குள்ளே இருக்கும்போது நாம் செய்கிற விவாதம் எப்படி தான் இருக்கும், அது வந்து மற்றவர்களை கோபப்படுத்துகிற, தூண்டிவிடக்கூடிய, அவர்களை ரொம்ப பெரிய பயங்கரமானவர்களாய் மாற்றுகிற அளவுக்கு தான் இருக்கும். அது இப்போ வார்த்தை அந்த காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தை கவனமாக வெளிப்பட வேண்டும் என்றால் உள்ளத்தில் நம்முடைய நினைவும் அதில் தூய்மையானதாக, நியாயமானதாக, நேர்த்தியானதாக, தேவனுக்கு பிரியமானதாக, தெய்வ பயம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு கோபத்தை தூண்டி விடாது நிச்சயமாக. அப்போ சில நேரம் இந்த மாதிரி காரியத்தில் கோபத்தை தூண்டிட்டோம், வார்த்தைகள் அப்படி வந்துருச்சு. அப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவர், அந்த அஃபண்டட் பர்சன், அந்த கோபம் கொண்ட சகோதரன் இல்லை கோபம் கொண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அமைதலாயிருவாங்க அந்த கோபத்தில். சிலர் கோபத்தில் நல்லா சத்தம் போட்டுருவாங்க. சத்தம் போட்டால் கூட என்ன பண்ணலாம், சரி பரவாயில்ல சத்தம் போட்டு முடிச்சுட்டு அந்த காரியம் சரியாயிரும். ஆனால் அமைதியாக இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களை வசப்படுத்துவது மிக கடினமானது. அது கோட்டை தாழ்பால் போல பயங்கரமானதாக இருக்கிறது. அப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி கோட்டை தாழ்பால் மாதிரி பிரிவினை உறுதியாகாத அளவுக்கு நாம் மிக கவனமாக இருக்கணும். தப்பு பண்ணிட்டு இல்லை எதையாவது பேசிட்டு சீக்கிரத்தில் போய் என்ன பண்ணிடுவோம், சரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டுருவோம். ஆனால் நிறைய பேர் அதையும் கேட்க மாட்டாங்க. நான் கரெக்டாக தானே பேசினேன், நான் சொன்னது சரிதானே, அப்புறம் நாம் போய் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நாம் போய் ஏன் சமாதானப்படுத்தணும், ஏன் நாம் போய் வசப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நாம் அதை செய்யணும். நம்முடைய அது விஷயம் சரியானதாக இருந்தாலும் நம்முடைய அதை வெளிப்படுத்தின விதத்தில் வருகிற காரியத்தினால தான் இந்த மாதிரி கோபம் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. ஸோ அந்த அளவுக்கு விடாமல் இருக்கணும். சில நேரம் எவ்வளோதான் நீங்கள் போய் தாஜா பண்ணி எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் அந்த பக்கம் என்ன இருக்காது, அந்த கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அப்போ இதன்படி நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வராத அளவுக்கு நாம் வார்த்தையிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் கவனம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். எப்பவும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கிட மாட்டோம், சில நேரத்தில் அப்படி வந்துடும். ஆனால் அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போது ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதே கவனிச்சிடணும், இது வந்து சண்டையின் ஆரம்பம் மதகை திறக்கிறது போல இருக்குதா, நான் விவாதத்தை விட்டுவிட வேண்டும். ஒரு விவாதம்னா வாய்க்கு வாயின்னு சொல்லுவோம்ல, இங்கே வாய்க்கு வாய் பேசும்போது ஒருவேளை நமக்கு நல்லா பேச தெரியும், ஜெயிச்ச மாதிரி இருக்கும். வாக்குவாதத்தில் ஜெயிப்போமே தவிர, விவாதத்தில் ஜெயிப்போமே தவிர குடும்பத்தில் உள்ள சமாதானத்தில் தோற்று விடுவோம். நம்மால் சமாதானம் கெட்டு போயிடும். அவர்களை வசப்படுத்துவது மிக அரிது. நான் இதை சொல்லும்போது இதில் கோட்டை தாழ்பாள்கள் போல் இருக்கிறது என்று சொல்லும்போது நம்ம வீடுகளே நிறைய தாழ்பாள்கள்லாம் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சில நேரம் தாழ்பால் உடஞ்சி போகுதில்ல, அதனுடைய அந்த பிடிக்கிற அந்த இடம் உடையுது பார்த்தீங்களா. ஏன் உடையுது, பல நேரம் அது டைட் ஆயிடுது. நாம் சொல்லுவோம் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுது, துருப்பிடிச்சு போச்சுது. ஆனால் அதை துருப்பிடிக்க விட்டது நாம தான். அந்த தாழ்பாலில் அடிக்கடி அப்பப்போ சில காலத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் விடணும். ஏதாவது சில இந்த இது மாதிரி உண்டு, அதுக்குன்னே ஒரு இது உண்டு. அது இல்லாட்டி பரவாயில்ல, வீட்டில் எண்ணெய் இருக்குல்ல, இந்த எண்ணெயை அப்பப்போ போடுங்க. பூட்டும் அப்படி தான், பூட்டும் அப்படி கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. அந்த சாவியில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு அந்த பூட்டை போட்டு வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக திறந்து பாருங்கள், சீக்கிரத்தில் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இதே மாதிரி தான் வீட்டில் உள்ள கதவுகள் அப்படியே திறப்ப ஈன்னு ஒரு சவுண்டு கேட்கும்.
அது கேட்குதுன்னா அது அடுத்தது அது என்ன ஆகுது, பாழாக ஆரம்பிக்கும். அந்த தாழ்பால் அந்த இதெல்லாம் நாசம் ஆகும். அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் எண்ணெயை மெதுவாக போட்டு நமக்கு பல காரியங்கள் வேலைகள் இருக்கலாம். ஆனால் சிலவற்றை இப்படி நல்லா காப்பாற்றணும். இந்த கோட்டை தாழ்பால்கள் போல இருக்கும். அந்த கோட்டையெல்லாம் அடைச்சி இருந்ததுன்னா அப்புறம் துருப்பிடிச்சு இருக்கும். அந்த உறவை மறுபடி சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படி இந்த பொருட்களை பாவிக்கிறோமோ அது மாதிரி தான் உறவுகளும். அந்த எண்ணெய் போடுற மாதிரி இந்த இடத்துலையும் ஆவியானுடைய ஒத்தாசையை நாடணும். பரிசுத்த ஆவியானவர் தான் எண்ணெய். அவர் தான் கூடுதல் எண்ணெய் நமக்கு தருகிறவர். அந்த ஆவியின் அந்த பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிற நாம அவருடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கணும். அப்படி கோபத்தை எல்லாம் உண்டாக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் போய் ரூமை பூட்டிட்டு மட அந்நிய பாஷை, நான் ஆவியில் நிறையிறேன், எண்ணெயை வாங்குறேன்னா அது தப்பு. ஆவியானவர் எல்லா விதத்திலும் கிரியை செய்கிறவர். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளம் உடஞ்சி கெஞ்சி கேட்கணும், அப்பா என் உறவு கொஞ்சம் ஒரு மாதிரி கராம்புறான்னு ஒரு மாதிரியா சவுண்டாக இருக்குது, நான் தான் அதை உண்டாக்கிட்டேன், இதை சரி பண்ணதுக்கு உங்கள் எண்ணெயை தாங்க. அப்போ மிருதுவான வார்த்தையை நான் பேசி அந்த இடத்துல சரி பண்ண முடியும். எப்படியாவது அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அது கோட்டை தாழ்பால் போல் இருந்தாலும் அது எதுக்குன்னு அந்த சீரியஸ்னஸை நமக்கு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதை அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது, கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு தாழ்பால் நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 147 அதனுடைய 13வது வசனம். சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த தாழ்பால் பிரிவினையில் இருக்கிற அந்த உறுதி, அதனுடைய அந்த நிலைமையை எவ்வளோ சொல்லுதோ, இந்த தாழ்பால் கர்த்தருடைய பாதுகாவலை சொல்லுகிறது. உங்களுக்கு வாசல்களில் ஆண்டவர் தாழ்பால்களை பலப்படுத்துவார். உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல செக்யூரிட்டி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நல்ல பாதுகாவலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பாதுகாவல், அதாவது இந்த உலகத்திலே சாதாரணமாகவும் பாதுகாவல் வேண்டும் மட்டுமல்ல, பிசாசின் பயமுறுத்துதல்கள், மனுஷர்களுடைய பயமுறுத்துதல்கள், மிருக ஜீவன்கள், இந்த மாதிரி ஊரும் பிராணிகள், இவைகளின் பயமுறுத்துதல்கள் கூட இருக்கலாம். எந்த பயமுறுத்துதலுக்கும் விலக்கி காக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற கர்த்தரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாதுகாவலெல்லாம் விசுவாசிக்கணும். இந்த பிரச்சனைகளின் காரியங்களையும் நான் சொன்னதை நம்ம இந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு நாம் சரிப்பட வேண்டும். மட்டுமல்ல, வாசல்களின் தாழ்பால்களை உறுதிப்படுத்துகிறவர், அவரின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவர், என்னிடத்திலுள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. இதை நாம் விசுவாசித்தவர்களாக இந்த வார்த்தைகளை நம்முடையதாக்கி கொள்ளுவோம். இந்த வார்த்தைகளின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.